புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ மாநில பாடலான வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயேங்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் தெரியுமா? தமிழுக்கு அமுதென்று பேர் என்று தன் உயிருக்கு மேலாக தமிழை நேசித்த பாவேந்தர் பாரதிதாசன் இல்லை என்றால் இன்றைய தமிழ் இலக்கிய வரலாறும் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் வினாக்களும் முழுமையை அடைந்திருக்கவே முடியாது. வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல பொதுத்தமிழ் பகுதியில நீங்க கட்டாயம் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டுமா அப்படின்னா இந்த 15 நிமிஷ வீடியோ உங்க வாழ்நாள மிக முக்கியமானதா இருக்க போகுது. இன்று நம்ம பார்க்க போது பாவேந்தர் பாரதிதாசனின் வாழ்க்கை வரலாறு, அவர் எழுதிய முத்திரை காப்பியங்கள், அவரின் பொன்மொழிகள் மற்றும் 6ஆம் வகுப்பு பாடத்துல உள்ள இன்பத்தமிழ் பாடலின் குறிப்புகளையும் முழுசா இங்க பார்க்க போறோம். வீடியோவை நடுவில் எங்க ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. வீடியோன்னு இதுல உங்களுக்கு இலவச பிடிஎஃப் குறிப்புகளும் மற்றும் உங்களுக்கு திறமையை சோதிச்சு பார்க்க 10 மதிப்பெண் கொண்ட நேரடி ஆன்லைன் டெஸ்டும் காத்துக்கிட்டு இருக்கு. நாம ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? இதுலயே ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. பிசிராந்தையார்ங்கிறது என்ன வகையான நூல்னு கேட்பாங்க. நாடக நூலா இல்லைன்னா இது உரைநடை நூலா கவிதை நூலா அப்படின்னு கேட்பாங்க. சோ இது ஒரு நாடக நூல். இதுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. அது நம்ம பாவேந்தர் பாரதிதாசன். சோ இது குரூப் 2024ல குரூப் 2ல கேட்ட கேள்வி. வாழ்வினில் செம்மையை செய்பவளே நீயே நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல், நம்ம தமிழ்நாட்டோட மாநில பாடல் பாடியவர் யாரு? மனோன்மணியம் சுந்தரநாள் பிள்ளை. அதே மாதிரி புதுச்சேரியில பிறந்தவர் தான் நம்ம பாவேந்தர் பாரதிதாசன். சோ புதுச்சேரியோட அதிகாரப்பூர்வ பாட்டான வாழ்வினில் செம்மையை செய்பவளுங்கிற அங்க உள்ள தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம நீராறும் கடலெடுத்தங்க தமிழ்நாட்டு அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை. புதுச்சேரி அரசோட தமிழ்த்தாய் வாழ்த்து பாடவியர் யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் பற்றிய 10 முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். அவரோட பெயர் பாரதிதாசன் இல்ல, அவருடைய இயற்பெயர் சுப்ரத்தினம். ஆனா அவர் பாரதியார் மீது கொன்ற பற்றினால பாரதிதாசன் தான் பேரை மாற்றிக்கிட்டாரு. இவரோட பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மையாள். ஊர் இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். இவரோட இயற்றிய நூல்கள் பார்த்தோம்னா சில இதுல இருக்கு. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரதாண்டவம், இருண்ட விளக்கு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம். இவரோட சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா பாவேந்தர், புரட்சி கவிஞர், இயற்கை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர். இவர் கல்வி பார்த்தோன்னா இவர் தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் எல்லாத்துலயுமே புலமை மிக்கவர். இவருக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக கிடைச்சது? பிசிராந்தைங்கிற நாடக நூலுக்காக கிடைச்சது. இவரோட காலம் பார்த்தோங்கன்னா 1891ல ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பிறந்திருக்காரு. இவர் இயற்கை எழுதிய ஆண்டு இவர் மறைந்த ஆண்டு 1964ல அதே ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இவர் மறைந்திருக்காரு. இவர் எழுதிய இதழ் பார்த்தோன்னா இவர் நடத்திய இதழ், இந்த கேள்வி கூட அடிக்கடி கேட்பாங்க. இவர் நடத்திய இதழின் பெயர் என்ன? அது குயில். இது ஒரு கவிதை நூல் இப்படியும் கேட்பாங்க. பாவேந்தர் பாரதிதாசன் நடத்த குயில்ங்கிற இதழ் எவ்வகை நூல், அதாவது டெய்லி நியூஸ் பேப்பரா இல்லைன்னா ஒரு கவிதை இயலா, என்ன மாதிரியான இதழ் அப்படின்னு கேட்பாங்க. சோ அது ஒரு கவிதை இயலாகும். இப்ப கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு. சோ இவர் 20ஆம் நூற்றாண்டில் புரட்சிமிகு கருத்துக்களை பரப்பியவர் தான் இவர் புதுச்சேரியில கனகசபை லட்சுமிங்கிற தம்பதியருக்கு மகனாக 1891ல ஏப்ரல் 29ல பிறந்தாரு. இவருடைய இயற்பெயர் இவர் சுப்ரத்தினம் தான். ஆனா இவர் மகாகவி பாரதியார் மேல் கூட பற்றினால் தன்னை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டாரு. இவர் ஏன் புரட்சி கவிஞர் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்தம், பெண் கல்வி, பகுத்தறிவு, கைம்பெண் மறுமணம் மற்றும் பொது உடைமை, அந்த கருத்துக்கள் எல்லாம் தாம் பாடல் மூலமா சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. அந்த பாடல் எல்லாமே ரொம்ப புரட்சி உடையதா இருக்கும். மக்கள் வாழ்விலே புரட்சி, சமுதாயத்திலே புரட்சி, உள்ளத்திலே புரட்சி என புரட்சி உண்டாக்கும் பாடல்களை அவர் பாடியமையினால அண்ணா அவர்கள் தான் அவருக்கு புரட்சி கவிஞர் இந்த பட்டத்தை கொடுத்தாரு. சோ எக்ஸாம்ஸ்ல இது கேட்பாங்க. பாவேந்தர் பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் பட்டத்தை கொடுத்தவர் யார்? அறிஞர் அண்ணா அவருக்கு புரட்சி கவிஞர் பட்டத்தை கொடுத்திருந்தாரு. இவர் பயின்ற மொழிகள் என்னன்னு பார்த்தோம்னா இவர் தாய்மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் புலமை பெற்றிருந்தார். அது மட்டும் இல்லாம ஆங்கிலமும் இவர் கற்று தேர்ந்தவர். பாரதியார் மீது எப்படி இவருக்கு அன்பு வந்துச்சுன்னா, புதுச்சேரியில பாரதியார் தங்கியிருந்த போது அவர் கூட இவர் நெருங்கி பழகியிருந்தாரு. அவரோட அன்பையும் பாராட்டையும் பெற்றதுனால தாம் பெயரை என்ன பண்ணாரு? பாரதிதாசன் மாற்றிக்கொண்டாரு. பாரதியாரோட முன்னிலையில அவர் எங்கெங்கும் காணியும் சக்தியடா அப்படிங்கிற தாம் பாடலை பாடினாரு. இந்த பாடலுக்கு அப்புறம் தான் இவரை பாரதிதாசன் நம்ம தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்லுவாங்க. இவர் புதுச்சேரியில பிறந்த ஒரு கவிஞர். சோ இவரோட பன்முகத்தன்மை இது கூட கேட்பாங்க. குரூப் 4ல எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் இவரை பத்தி கொடுத்து இதுல எதெல்லாம் சரியான கூற்று, எது தவறான கூற்று, இதில் பிழையான கூற்றை கண்டறி அப்படின்னு கொடுத்து நிறைய கேட்பாங்க.
சோ இவரோட பன்முகத்தன்மைகளும் கொடுப்பாங்க. அதுல இயற்கை கவிஞர், புரட்சி கவிஞர், அதாவது சமூகத்தில் நிலவிய சாதிய கொடுமைகளுக்கு எதிராக, மூட நம்பிக்கைக்கு எதிராக தன் கவிதை மூலமா கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு இதழாசிரியர், குயில்ங்கிற கவிதை இதழ் நடத்தினார், நம்ம படிச்சோம். சோ ஒரு இதழாசிரியர், ஆசிரியர், பல மாணவர்களுக்கு தமிழாசிரியரா விளங்கி தமிழ் உணர்வை ஊட்டியிருக்கார். அப்புறம் நாடக ஆசிரியர், பிசிராந்திங்கிறது நம்ம படிச்சோம்ல, அது ஒரு நாடக நூல். சோ அந்த நாடக ஆசிரியரா இருந்திருக்காரு. திரைக்கதை எழுத்தாளர், படங்களுக்கும் நிறைய அவர் திரைக்கதை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சமூக சீர்திருத்தவாதி, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவி மற்றும் பொது உடைமை கருத்துக்களை தன் வாழ்நாள் முழுவதும் தன் பாடல் மூலமா மக்களுக்கு கொண்டு சேர்த்துட்டே இருந்தாங்க. வேற புரட்சி கவி அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். சில சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா பாவேந்தர், பவளக்கவி அல்லது இயற்கை கவிஞர். புரட்சி கவிஞர்னு யாரு கூப்பிட்டா அண்ணா அவர்களால. பகுத்தறிவு கவிஞர். இவரோட சிறப்புகள் நம்ம பன்முகத்தன்மையை பார்த்தோம். கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர், அது மாதிரி கவிதை, கதை, கட்டுரை, நாடகம், எல்லா படைப்புகள்லாம் இவருக்கு இருக்கு. இவரோட உரைநடையும் தனித்தன்மை வாய்ந்தது. நாடகங்களும் நிறைய எழுதியிருக்காரு. இவருக்கு விருதுன்னு பார்த்தோம்னா 1969 தான் அவருக்கு அந்த பிசிராந்தையருக்காக, பிசிராந்தைங்கிறது என்ன வகையான நூல்? நாடக நூல். சோ அந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைச்சது. இவரோட படைப்புகள் என்னன்னு பார்த்தோன்னா, இவரோட படைப்போட பாட்டு எல்லாமே பாரதாசன் கவிதைகள்ங்கிற ஒரு தொகுப்புல வச்சிருக்காங்க. ஆனா எக்ஸாம்ஸ்ல சாதாரணமா இவர் நூல் எல்லாம் கொடுத்து கேட்க மாட்டாங்க. இது என்ன வகையான நூல், கவிதை நூலா, காப்பி நூலா, நாடக நூலா, உரைநடை நூலா அப்படின்னு டிப்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. சோ அதனால நான் உங்களுக்காக பிரிச்சு எழுதியிருக்கேங்க. அவரோட கவிதை நூல்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா, பாரதிதாசன் கவிதைகள், தமிழ் இயக்கம், இசை அமது, தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திட்டு, சஞ்சீவி பர்வதத்தின் காதல், எங்கள் தமிழ், இளைஞர் இலக்கியம், விழுதும் வேறும், அழகின் சிரிப்பு, தேனருவி, தமிழ் கைகூலி, அமைதி, காதலா, கடமையா, நல்ல தீர்ப்பு, காப்பியங்களும் எழுதியிருக்காரு இவர். பாண்டியன் பரிசு, கண்ணகி புரட்சி காப்பியம். அப்புறம் நாடக நூல்கள் எதுன்னு பார்த்தோன்னா பிசிராந்தையார். இதுக்காக தான் அவருக்கு சாகித்ய அகாடமி 1969 கிடைச்சது. 1969 அவருக்கு கிடைச்சது. சேரதாண்டவம், முதியோர் காதல், சௌமியன், எதிர்பாராத முத்தம், மணிமேகலை வெண்பா. உரைநடை மற்றும் பிற நூல்கள் பார்த்தோன்னா இருண்ட வீடு, பெண் கல்வி, படித்த பெண்கள், கிளை நூல், பாம்பு. இவர் பாரதியாரை குறித்து, இவர் பாரதியார் மேல ரொம்ப பற்று கொண்டவர் இல்லையா, அதனால பாரதியார் குறித்து ஒரு பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இது பாரதியாரை குறித்து அவர் எழுதிய ஒரு பாட்டு. பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, கவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நிக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்புற சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞர் அப்படின்னு யார பாராட்டியிருக்காரு? பாரதியார பாரதிதாசன் பாராட்டியிருக்காரு. இதுல கேள்விகள் கேட்டிருக்காங்க. சிந்துக்கு தந்தை அப்படின்னு யாருன்னு கேட்பாங்க. சோ அது பாரதியார். இல்ல சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை போற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. சோ அது பாரதிதாசன். இப்ப இவரை பத்திய குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் தான். அவங்க கேட்கும்போது இவர் இயற்றிய நூல்கள்ல ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. இப்படி குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரதாண்டவம், இருண்ட வீடு, இந்த நாள்ல ஏதாவது வித்தியாசமா கொடுத்துட்டு உங்களுக்கு இது இப்ப குறிஞ்சி திட்டுனா முல்லை திட்டுன்னு கொடுத்துருவாங்க. இதுல எந்த பொருந்தாத நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. சிறப்பு பெயர்கள் கொடுத்துட்டு சிறப்பு பெயர்களுக்கு இது யாரோடது அப்படின்னு கேட்பாங்க. இவர் இது கூட கேட்பாங்க. தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய புலமை மிக்கவர் சரியான கூற்றா அப்படின்னு கேட்பாங்க. சோ எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமானது. அவரோட பொன்மொழிகளும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பொன்மொழிகள் கொடுத்துட்டு இது யாரோடைய கூற்று அப்படின்னு கேட்பாங்க. இதுல கொஞ்சம் தான் நம்ம பார்க்கலாம். இவரோட பாட்டுகளை நம்மளே கேட்டோம்னா நமக்கே ஒரு புரட்சி உண்டாகும். புதியதோர் உலகம் செய்வோம், உயர்பரர் தாழ்பரர் எல்லாரும் ஒப்பாகும், ஆய்விடுவர் உணர்வாய் நீ, இருட்டறையில் உள்ளதடா உலகம், நல்லதோர் குடும்பம், பல்கலை கழகம், மதங்கள் மக்களின் மாற்று சட்டைகள், தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், கொலைவாளினை எடடா வெகு கொடியோர் செயல் அறவே, பாரடா உன் மானிட சமுத்திரத்தை, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, பெண்ணடிமை தீர்மட்டில் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீர்த்தல் முயல் கொம்பே, ஏழ்மையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றில் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழுக்கென்றே சங்கே முழங்கு, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இதை கேட்பாங்க. வள்ளுவனை பெற்றதனால் பெற்றதே புகழ் வையகமேங்கிறதே யாரோடைய கூற்று அப்படின்னு கேட்பாங்க. எங்கெங்கும் காணினும் சக்தியடா,
இந்த பாடலை தான் பாரதியார் முன்னாடி பாரதிதாசன் பாடினார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எல்லாருக்கும் எல்லாம் என்றே இருப்பதனால். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, அகர முதலி ஒன்றை நாளும் படிப்பாய், ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை, இனிமேல் தமிழ் மொழி எமது, பாரின் நகத்தில் நல்ல கதிரென வந்த பத்திரிக்கை நீதானே. இப்ப நம்ம பார்க்க போறது அவருடைய இன்பத்தமிழ் பாட்டு தான். 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருந்து. இந்த பாட்டை படிச்சாலே நமக்கு தமிழ் மேல நமக்கே ஒரு விருப்பம் உண்டாகும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் எங்கள் புகழ்மிக்க புலவர்க்கு வேல், தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். நமக்கு இந்த கவிதையை படிச்சா தமிழ் எவ்வளவு அழகா அவரு போற்றிருக்காரு பாத்தீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை பொறுத்துக்க மாதிரி கேட்டுருவாங்க. அவர் எதெல்லாம் எது கூட கம்பேர் பண்ணாரு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த பாடல் கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழங்கள் உயிருக்கு நேது. ஸோ எது கூட எதை கொடுத்திருக்காரு, அமுது உயிர் அப்படிங்கிறது கொடுத்திருக்காரு. தமிழுக்கு நிலவு என்று பெயர், இந்த தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர்னு சொல்லியிருக்காரு. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது. தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம், எங்களோட உயர்வுக்கு வானம் மாதிரி. இந்த தமிழ் எங்கள் சோறுனி குளிர் செய்யும் தேன், டயர்டா இருந்தா தேன் சாப்பிடலாங்கிற மாதிரி தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. ஸோ ஃப்ரெண்டு மாதிரி ஒரு தோல் கொடுக்கும். தமிழுக்கு எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ், வைரத்தாலான வாழ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ எது கூட ஏதோ ஓமையா கொடுத்துருக்காங்க. சமூக வளர்ச்சிக்கு நீர் மாதிரி இருக்கும் தமிழ்னு சொல்லியிருக்காங்க. வாழ்வுக்கு நம்ம போய் இருக்கோம்னா நம்ம எங்க போய் ஒரு ஊர்ல இருப்போம். ஸோ அந்த ஊர் மாதிரி. ஸோ தமிழை எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம இளமைக்கு நமக்கு என்ன தேவை, பால் வேணும். ஸோ அதை புலவர்களுக்கு என்ன வேணும், எழுதுறதுக்கு அந்த எழுதுகோள் மாதிரி வேல் மாதிரி. உயர்வுக்கு வான் மாதிரி, அறிவுக்கு தோல் மாதிரி, கவிதைக்கு வாழ் மாதிரி. ஸோ இங்க 6ஆம் வகுப்பு பாடத்தோட மதிப்பீடு எல்லாமே இருக்கு. இன்றைய வீடியோல பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது படைப்புகள் பற்றி மிக ஆழமான குறிப்புகளை தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும்னு நம்புறேன். இப்போது உங்க வெற்றியை உறுதி செய்ய இன்னும் 2 மிக முக்கியமான டிப்ஸ் இருக்கு. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பாரதிதாசன் பற்றிய முழுமையான இலவச PDF குறிப்புகளை உடனே டவுன்லோட் செய்து பார்த்துக்காங்க. அதே பக்கத்தில் உள்ள 10 மதிப்பெண் கொண்டு இந்த லைவ் யூடியூபையும் அட்டன் செய்து இந்த தலைப்பில் உள்ள உங்களது மதிப்பெண் எவ்வளவு வருகிறது என்பதை உடனே சோதிச்சு பாருங்க. கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பிசிராந்தையார் நாடகங்களுக்காக பாரதிதாசனுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது என்ற கேள்விக்கான பதிலையும் உடனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல TNPSC ஷார்ட்கட் மற்றும் வீடியோகளுக்கு உடனுக்குடன் பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்கள் அனைவருக்கும் பயன்பட உடனே ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.